So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is be like very special kind of a topic அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து நிறைய வாட்டி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க, டிஎம்ஸில் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க, பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணிடலாம் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த நம்பரை நான் ஏன் பார்க்குறேன், இது எதனால நான் பார்க்குறேன், எனக்கு ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் கொடுக்க முடியுமா, இது என்னதான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து சொல்ல வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இது ரெக்வஸ்டடாக வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ தட்ஸ் வை நான் இந்த டாபிக் வந்து ஃபைனலி நான் இந்த டாபிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ப்ரிப்பேர் மை மைண்ட் செட் ஃபார் இட். Okay, so yes, and before starting the reading I just want to say that so guys, உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ May 31 வரைக்கும் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஃபார் ஆல் டைப் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் ரிமூவல்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். போத் த டீட்டெயில் இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன் அண்ட் சொல்லிஸ் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டே நான் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் செகண்ட் திங் இஸ் லைக் 5x5 போர்ட்டல் அப்போ ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷ் இருக்குது அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், இல்லை பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஏரியாவில் எனக்கு வந்து க்ரோத் வேணும் அப்படின்ற மாதிரி ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு வந்து தேவைப்படுதோ அதுக்குரிய ஒரு புக்கிங்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பிகாஸ் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் பவர்ஃபுல் கைண்ட் ஆஃப் அ ப்ரேயர்ஸ். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதில் வந்து என்னன்னா லைக் அட்ராக்ட் ஆகும் இன் அ வெரி பாசிட்டிவ் வே. அண்ட் அஸ் வெல் அஸ் அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூ பிகினிங்ஸ் உங்களோட வாழ்க்கையில் வரும் இன் அ வெரி வெரி பாசிட்டிவ் வே. அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு க்ரோத் ஸ்டேஜாக இருக்கட்டும், உங்களோட லைஃப்பில் அகெயின் மணி வைஸ் ஃபைனான்ஷியல் வைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர வேண்டியதாக இருக்கட்டும். ஸோ அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு போர்ட்டல்னு பார்த்தீங்க அப்படின்னா 5x5 போர்ட்டல். ஸோ அதனால் இந்த ப்ரேயர்ஸை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரேயர்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அகெயின் நான் சொன்ன மாதிரி இதுக்காக இன்னும் ஒரு 1 year வெயிட் பண்ணி ஆகணும் இந்த போர்ட்டலுக்காக. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் அதோட சார்ஜஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் கம்பேரிட்டிவ்லி அதுக்குமே நான் ஆஃபர் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஒன் கம்பேர் பண்ணும்போது அதுக்குமே ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ரேயர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது டெஃபினெட்லி இட் இஸ் பி லைக் எ மேஜிக்கல். ஓகேங்களா? ஸோ ஈவன் ஃபார் மை ஓன் பர்சனல் திங்ஸ்க்காகவும் நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன். பிகாஸ் அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரேயர் அப்படின்றனால ஸோ யூட்டிலைஸ் இட் ஃபார் யுவர் பிகாஸ் இட் இஸ் அ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தட்ஸ் வை ஐம் ஜஸ்ட் சேயிங் தட். கம் பேக் டு த பாயிண்ட். ஸோ த திங் ஹியர் இஸ் எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். அண்ட் எல்லாருக்கும் அந்த ஒரு கியூரியாசிட்டி, ஒரு கேள்வி எப்பயுமே இருக்கும். நான் ஏன் ஏஞ்சல் நம்பர் பார்க்குறேன், இந்த ஏஞ்சல் நம்பர் எனக்கு என்னதான் சொல்ல விரும்புது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிவர்ஸ் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க, ஏஞ்சல்ஸ் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சில டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சில பேர் வந்துட்டு லைக் இட்ஸ் நாட் லைக் எல்லாருமே வந்து இப்போ எப்படின்னா லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 222 ஒரு சில பேர் பார்ப்பீங்க, 555 ஒரு சில பேர் பார்ப்பீங்க. அது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த கேசஸ் இப்போ நான் இருக்கேன், நான் வந்து 143 அப்படின்ற நம்பரை நான் எப்பயுமே நான் பார்ப்பேன். ஏதாவது லைக் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, இல்லை எங்கேயாவது என் கணக்கு ஏதாவது அந்த 143 அப்படின்றது ஒரு லைக்லேயோ ஒரு கமெண்ட்லேயோ ஏதாவது ஒரு சில விஷயத்தில் நான் வந்து லைக் சும்மா இன்டர்நெட்டை சர்ச் பண்ணும்போது ஏதாவது வந்துடும், அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், என் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1111 அப்படின்ற நம்பரை நான் ரொம்ப அதிகமாட்டி நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் என்னோட லைஃப்பில். ஸோ அந்த 1111 அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் காமனாக நிறைய பேரோட லைஃப்பில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான். மற்ற ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பர்டிகுலர் நம்பர் இப்போ என்ன மாதிரி 143 அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் பார்க்குற மாதிரி இருக்கட்டும். பட் எல்லாருக்குமே வந்து காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99% ஆஃப் கேட்டகரி ஆஃப் பீப்புள் 1111 அப்படின்ற ஒரு வேர்டை பார்க்க தான் செஞ்சுருப்பீங்க, அந்த நம்பரை பார்க்க தான் செஞ்சுருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த 1111 பார்க்கக்கூடிய ஒரு ரீசனாக இருக்கட்டும். ஸோ இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஓன் ஜேர்னி அப்படின்றனால ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் தட். த திங் ஹியர் இஸ் 2015 டைம் பீரியடில். ஓகேங்களா? ஸோ 2015 நான் சொல்ல வரேன். அந்த டைம் பீரியடில் தான் வந்து நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதுலேயும் வந்து பர்டிகுலராக இந்த 1111 அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் என்னோட லைஃப்பில் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அந்த மூமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு இது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றது எனக்கு வந்து தெரியாது. ஐ ஜஸ்ட் சிம்பிளி see that லைக் இது என்ன நம்பர் பார்க்க நல்லா இருக்கே, லைக் 1111 ஒரு மிரர் நம்பர் மாதிரி பார்க்க நல்லா இருக்கே, ஒரு ட்வின் நம்பர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நானும் உங்களை மாதிரி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறது, யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், இன்ஜினியரிங் நான் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில். ஸோ அப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த ஃபாரினர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து இதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள், நிறைய ஆர்டிகல்ஸ் அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், ஸோ நிறைய வீடியோஸ் அண்ட் கண்டென்ட் எல்லாமே நான் வந்து அவங்களோட தான் நான் வந்து பார்த்தேன்.
பட் எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அது எதுவுமே அவ்வளோவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசனேட் ஆகலை. அவங்க சொல்றது ஒன்றா இருக்கும், எனக்கு நடக்கிறது ஒன்றா இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இதே மாதிரி ரேண்டமாக ஒரு நாள் வந்து பார்க்குறப்ப இது ஒரு நார்த் இந்தியன் ஒரு பொண்ணு, அவங்களோட வீடியோ எனக்கு வந்து சஜஸ்ட் ஆச்சு அந்த டைமில். ஸோ அப்போ அந்த வீடியோ என்னமோ தெரில, அந்த வீடியோ வந்து நான் பார்க்கும்போதே, அந்த வீடியோ நான் கிளிக் பண்ணி பார்க்கும்போதே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னோட கேள்விக்குரிய ஒரு பதில் வந்து இந்த வீடியோவில் எனக்கு வந்து கிடைச்சிரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் ஃபைனலாக இந்த 11/11 அப்படின்னு பார்க்கறதுக்குரிய ரீசன் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுதான் என்னோட ஃபைனல் வீடியோவாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவும் நான் வந்து பார்க்க மாட்டேன். இதில் எனக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. என்னோட இன்ட்யூஷன்லுமே அதுதான் வந்து ஹைலைட்டாகவே இருந்துச்சு. ஓகே, இதில் ஏதாவது கிடைக்கும், பதில் கிடைக்கும் அப்படின்னா. ஸோ அவங்களோட வீடியோஸை நான் வந்து பார்த்தேன் கம்ப்ளீட்டாக. அவங்க ரொம்ப நிறையாவே பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வீடியோஸில் வந்து பார்க்குறப்ப அவங்க வந்து ரொம்ப ஹைலைட்டாக வந்து மென்ஷன் பண்ண பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட லைஃப்பில் நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் கோ த்ரூ ஆனேன், நிறைய டஃப்பான ஒரு சுச்சுவேஷன்ஸை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி லைக் நிறைய கஷ்டங்களை நான் வந்து என்னோட வாழ்க்கையில் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். நிறைய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனேன் என்னோட லைஃப்பில், நிறைய ஒரு சில சேஞ்சஸ் என்னோட லைஃப்பில் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் வந்து ஒரு க்ரோத் ஸ்கேல் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை கேட்குறப்ப எனக்கு ஸ்டார்டிங்கில் அதை கேட்குறப்ப எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஓ, அப்போ இந்த நம்பர் பார்த்தா என்னோட லைஃப்பில் நானும் கஷ்டப்படுவேனா, அப்போ எனக்கும் ஏதாவது ஒரு சில லைஃப் லேர்னிங்ஸ் ஏதாவது இருக்குமா, கடவுள் எனக்கும் ஏதாவது ஒரு சில லெசன்ஸ் எனக்கு கொடுப்பாங்களா, யூனிவர்ஸ் எனக்கு ஒரு லெசன்ஸ் எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது தான் டேரோ அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த டேரோ கார்ட்ஸ் அதை பற்றி பேஸ் பண்ணி அதெல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ 2015 டைம் பீரியட்லேயே டேரோ பற்றி எனக்கு தெரியும். பட் 2018 டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானாக வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மற்றவங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறது அண்ட் எனக்காக ஓனாக ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறது, என்னை வச்சு தான் நான் நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கேன். டேரோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டே எனக்கு எப்படி போகும், இந்த மந்த் எனக்கு எப்படி போகும், இந்த விஷயம் எனக்கு பர்டிகுலராக இது எப்படி போகும் அப்படின்ற அந்த ரிசல்ட் ஒரு ஆர்வம். ஸோ அது கரியரை பேஸ் பண்ணியாக இருக்கட்டும், எஜுகேஷன்ஸை பேஸ் பண்ணியாக இருக்கட்டும், அந்த டைமில் எனக்கு என்ன தோணுச்சோ அது எல்லாமே நான் கேட்பேன். அண்ட் அது வந்து ஒரு பெரிய ஒரு கைடன்ஸ் டூல் மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து எனக்கு எக்ஸாக்டாக என்ன டேரோவில் நான் பார்க்குறேனோ அது அப்படியே ரெசனேட் ஆச்சு என்னோட லைஃப்பில், ஓன் லைஃப்பில். ஸோ அப்போ வந்து நான் என்னன்னா லைக் நான் ஒன்று வந்து என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, என்னோட லைஃப்பில் என்னைக்கெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கும், எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும், அன்னைக்கு நான் இந்த டேரோ எல்லாத்தையும் நான் டேப் பண்ணி கண்டிப்பாக எனக்குரிய ஒரு கேள்விக்குரிய ஒரு பதிலை நான் வந்து இந்த கார்டில் கேட்டுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். அண்ட் தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து டேரோ ரீடிங்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணும்போது நிறைய பேருக்கு அவங்களோட லைஃப்பில் ரெசனேட் ஆயிருக்கு. நிறைய விஷயங்கள் அவங்க வந்து என்கிட்ட சொல்லாத நிறைய விஷயங்கள்லாம் நான் கார்டில் பார்க்கும்போது அவங்க கிட்ட கேட்கும்போது ஷாக் ஆயிட்டாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் எப்படி நீ ப்ரெடிக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் அது ஒரு டாப்பிக்காக போச்சு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கண்டென்ட் தான் அது எல்லாமே. ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஜேர்னி தான். அப்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோ நான் பார்க்கும்போது அந்த டைமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 PM ஓகேங்களா, நைட்டு 11 வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைம் அப்போ அந்த வீடியோவும் அது 11 பேஸ் பண்ணி தான், நான் அந்த பார்க்குற அந்த டைமும் 11 பேஸ் பண்ணி தான். அப்படிங்கிறப்போ அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே நம்மளோட லைஃப்லையும் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, நம்ம அதுக்கு வந்து மென்டலி வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங் ஆகிட்டேன் நான். தென் எக்ஸாக்ட்லி அவங்க சொன்ன மாதிரி தான். லைக் சில பேர் எல்லாருமே சொல்லுவாங்க 11 பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும், நல்லா இருக்கும், சேஞ்சஸ் வந்துடும், இல்லை ஏஞ்சல் நம்பர்ஸ் இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படி இப்படின்னு. இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் நாட் ஒர்க் லைக் தட். அது வந்து பாசிட்டிவான ஒரு நம்பர் தான். ஆனால் அதுக்குரிய ஒரு ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னியாக இருக்கும். ஸோ இப்போ கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு பாதையும் ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதையாக இருக்கும். பட் ரிசல்ட் வந்து இட் வில் பி பாசிட்டிவ். அட் த எண்ட் ஆஃப் தி டே இட் வில் பி பாசிட்டிவ். பட் அந்த கடந்து போகிற பாதை இருக்கு இல்லையா, தட் இஸ் பி லைக் எ வெரி வெரி ஹைலைட். அதுதான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ கூட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து லைக் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் 1 or 2 மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு மெம்பர் வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆக்சுவல் கேமே. ஸோ வென் கம்ஸ் டு த பாயிண்ட், இதில் வந்து நான் 2 விஷயம் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து லைக் எப்பப்பெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி நான் டவுனாக நான் ஃபீல் பண்ணுறேனோ, இல்லை பொதுவாகவே எனக்கு வந்துட்டு லைக் ஓகே நம்ம வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா,
நான் வந்து ராஜஸ்தான் தான் மேக்ஸிமம் நான் வந்து போவேன். ஸோ அங்கே வந்து ஒரு சில ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் நிறையாவே இருக்குது, நிறைய ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் தான் நான் எப்பயுமே நான் வந்து போவேன். ரீசெண்டாக கூட நான் போயிருந்தேன். அண்ட் அஸ் வெல் அஸ் எப்பயுமே அதுதான் அந்த லொக்கேஷன் தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. எப்பயாவது லோ மைண்டடாக இருந்தாலே போயிடுவேன் நான் அங்கே. அண்ட் ஹாப்பியாக இருந்தாலும் அங்கே தான் போவேன். இட்ஸ் நாட் லைக் ஒன்லி ஃபார் த லோ ஃபேஸ், ஹாப்பியாக இருந்தாலும் அங்கே தான் போவேன். அப்போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மோஸ்ட்லி வந்து டெல்லி டு ராஜஸ்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரெயினில் தான் நான் வந்து புக் பண்ணி நான் வந்து போவேன். பட் அந்த டைம் பீரியடில் வந்து ஒரு ஈவினிங் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வேறு வழி இல்லை, நான் என்னால் ட்ரெயின் புக் பண்ண முடியல. நான் வந்து என்னென்னா லைக் பஸ்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ ராஜஸ்தானில் வந்து டெல்லிக்கு நான் பஸ் ப்ரிஃபர் பண்ணி தான் வந்தேன். அப்போது லைக் நைட்டு ஒரு 10:30 ஒரு 11 o'clock போல் அவங்க வந்து டெல்லியில் என்னை இறக்கி விட்டாங்க. அப்போது அந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யாருமே அங்கே வந்து இல்லை, நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன் அந்த இடத்துல. அது இத்தனைக்கும் ஒரு மெயினான ஒரு பிளேஸ் தான், மெயினான ஒரு ஏரியா தான் அங்கே. ஆனால் அந்த இடத்துல வந்து யாருமே அவ்வளோவா இல்லை. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எப்படி சொல்கிறா ஒரு ஹைவே ரோட் அப்படின்றனால யாருமே ரோட் சைடில் யாருமே இல்லை. அண்ட் அஸ் வெல் அஸ் அந்த டைமுமே வந்து ஒரு 10:30 11:30 அந்த மாதிரி டைம் பீரியட் ஆச்சுங்கிறப்போ நோபடி வாஸ் தேர். நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன், என் பேக்கை வச்சுட்டு நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன். அப்போது ஒரு பையன் அந்த மாதிரிலாம் வந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்க. செகண்ட் ஒரு ஆட்டோக்காரன் வந்தான். அப்போது அந்த டைமில் வந்துட்டு அவங்க 2 பேர் வந்து அந்த ஆட்டோவில் வந்தாங்க. அவங்க ட்ரங்க் பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க. ஸோ ட்ரங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்துட்டு லைக் அவங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி லைக் ஃப்ளோட்டியஸாக அந்த மாதிரி வந்து ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு லைக் இவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் நான் அந்த இடத்துல சிக்னலும் வந்து அவ்வளோவா கிடைக்கவும் இல்லை. நெட்வொர்க் இஷ்யூஸுமே அங்கே அதிகமாகவே இருந்துச்சு. ப்ளஸ் நான் போகக்கூடிய ஒரு லொக்கேஷன்லேருந்து அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவைட் ஒரு 1.5 hours ட்ராவல் வரும். எப்படி இருந்தாலும் ஒரு 1 hour மேலேயாவது எடுத்துக்கும். அப்போ நைட் டைம்ங்கிறப்போ எந்த ஊபர், ஓலா, ரேப்பிடோ எதுவுமே வந்து புக் ஆகலை. எல்லாமே கேன்சல் தான், எதுவுமே புக் ஆகலை. கஷ்டப்பட்டு நெட்வொர்க் கிடைக்குது, அப்படி நெட்வொர்க் கிடச்சி நான் புக் பண்ணப்பையும் எனக்கு எதுவுமே வந்து புக் ஆகவே இல்லை. அப்போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் அதே இடத்துல வந்து இறங்கினான். ஸோ அவன் வந்து ரேப்பிடோ புக் பண்ணிட்டு வந்தான். அந்த பையன் அதே இடத்துல இறங்கினான். அதுக்கப்புறம் அந்த பையனும் போயிட்டான், எங்கேயோ போயிட்டான். அப்போ அந்த ரேப்பிடோவில் வந்து ஒரு இறக்கி விட்ட அந்த ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, அந்த ரேப்பிடோவில் ஒர்க் பண்ணுற அந்த பர்சன். ஸோ அவங்க வந்து என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஹெல்ப் வேணும்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க, நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், அண்ட் உங்களுக்கு என் மேலே வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் என் கூட பைக்கில் வாங்க, நீங்கள் எந்த பிளேஸ் நீங்கள் சொல்கிறீங்களோ நான் அங்கே வந்து உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்போது எனக்கு அவங்க வந்து லைக் ஒரு ஜென்யூனாக அந்த மாதிரி தான் அவங்க தெரிஞ்சிச்சு அந்த மூமெண்ட்டில். அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து என்னன்னா அவங்க ஃபேஸ் அவங்க வந்து காட்டவே இல்லை. ஹெல்மெட் போட்டு தான் அவங்க இருந்தாங்க. அவங்க ஃபேஸ் அவங்க காட்டவே இல்லை. அப்போது நான் வந்து சொன்னேன் லைக் கொஞ்சம் எனக்கு வந்து லைக் ஒரு அரௌண்ட் ரேடியஸ் ஒரு 10 to 15 minutesக்குள்ளே ஒரு அரௌண்ட் ரேடியஸில் ஒரு மெயினான ஒரு பிளேஸில் அங்கே எப்பயுமே பீப்புள்ஸ் எல்லாருமே அங்கே இருப்பாங்க அப்படின்றனால அந்த ஒரு மெயினான ஒரு பிளேசஸில் நான் சொன்னேன், என்னை வந்து இங்கே நீங்கள் ட்ராப் பண்ணாலே போதும், என்ன பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட்டை நான் வந்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னேன். உடனே அவங்களும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் ரேடியஸ் நான் சொன்ன அதே லொக்கேஷனில் என்னை சேஃபாக கொண்டு போய் இறக்கிட்டாங்க. அப்போது நான் உடனே ஃபோனை எடுத்து அவங்களுக்கு ஜிபே பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணேன். அப்போ நான் கேட்டேன் என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்னை பார்த்து ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா மேம், நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா மேம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிரதர் நான் சேஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அந்த சுச்சுவேஷனில் யாருமே இல்லை, வரவங்க எல்லாருமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எனக்குள்ளேயும் ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக தான் எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் என்னால் யார்கிட்டையும் கரெக்ட் பண்ண முடியல. பிகாஸ் கால் பண்ண முடியல, நெட்வொர்க் இஷ்யூஸாக இருக்குது, எதை புக் பண்ணாலும் கேன்சல் ஆகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக கேன்சல் ஆகிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் தான் ஏதோ அந்த மூமெண்ட்டில் எனக்கு வந்து காப்பாற்றுனீங்க. I'm really feel blessed அப்படின்னு தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன். அப்போது நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள் என்ன பேமெண்ட்டோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கு டபுள் த சார்ஜ் கூட நான் வந்து பே பண்ணுறேன். பிகாஸ் உங்களால தான் அந்த சுச்சுவேஷனில் நான் வந்து எஸ்கேப் ஆகிருக்கேன், நீங்கள் தான் எனக்கு காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை கூட அவங்க காட்டவே இல்லை. அதே ஹெல்மெட் மாட்டின மணிக்கு தான் அவங்க பேசினாங்க, அவங்க வாய்ஸ் மட்டும் தான் நான் கேட்டேன், அவ்வளோதான். ஸோ சடனாக பைக்கை அப்படியே எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டாங்க. என்கிட்ட மணி கூட அவங்க வாங்கவே இல்லை.
அந்த மூமெண்ட் வந்து லிட்ரலி ஐ ஃபீல் வெரி வெரி பிளெஸ்ட். எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பிளெஸ்டான ஒரு சுச்சுவேஷனாக தான் எனக்கு வந்து இருந்துச்சு. பிகாஸ் அந்த மூமெண்ட்ல நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நான் உண்மையா இருந்திருக்கேன் அண்ட் கடவுள் மேல எனக்கு ரொம்ப அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த சுச்சுவேஷன்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், பட் ஏதோ ஒரு எனர்ஜி, அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி என்னை சுற்றி இருக்க என்னோட ஏஞ்சல்ஸ் என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் 2 விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் திங் இது. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், ஸோ நானும் அவளும் வந்து சேம் ஆஃபீஸில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவள் வேற ஒரு டிபார்ட்மெண்ட், நான் வேற ஒரு டிபார்ட்மெண்ட், பட் 2 பேருமே ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் 2 பேருமே வந்து ஸ்டே பண்ணோம். அப்படியும் அவன்கிட்ட நான் பேசினதெல்லாம் எதுவுமே கிடையாது. பேஸில் நான் வந்து நம்பர் 1 ரூமில் நான் இருந்தேன், அவன் நம்பர் 4 சம்திங் ரூமில் அவன் வந்து ஸ்டே பண்ணான். அப்போ அந்த இடத்துலயே வந்து பாத்தீங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா என் கூட ஒர்க் பண்ற இன்னும் அதர் கண்ட்ரி லைக் ஸ்டேட் பீப்புள்ஸ் எல்லாருமே, லைக் ஹைதராபாத் பீப்புள், வைசாக் பீப்புள், அந்த மாதிரி நிறைய பேர், ஆந்திரா, அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாமே வந்து அங்கே ஸ்டே பண்ணாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் தான் நாங்கள் எல்லாருமே. அப்போது அதில் ஒரு பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த டைமில் வந்துட்டு லைக் நைட்டு ஒரு 1:30 அந்த மாதிரி டைம் பீரியடாக இருக்கும். நைட்டு ஒரு 1:30. ஸோ எனக்கு வந்து அரௌண்ட் என்னோட ரூம்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான், அரௌண்ட் ரேடியஸ் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிலேயே வந்து போனோம் அப்படின்னா 2:30 வரைக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாமே வச்சுருப்பாங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. போய் சாப்பிட்லாம், டீ குடிச்சிக்கிறது எல்லாமே, அது எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கும். அப்போ நான் ஓகே, நம்ம போய் ஏதாவது சாப்பிட்றதுக்காக ஏதாவது வாங்கிட்டு ரூமில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் நான் ஒரு 1:30 அந்த மாதிரி டைமில் போனேன். நான் வெளில போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, வரும்போது ரொட்டியெல்லாம் வாங்கிட்டு நான் ரூம்குள்ளே வந்துட்டேன். ஸோ ரூம்குள்ளே வந்த டைமில் அந்த பையன் என்னை வந்து கூப்பிட்டான். இந்த மாதிரி ஸோ நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு, அவள் இந்த ரூம் உனக்கு தெரியுமா, நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப, எஸ் நான் அவளை பார்த்துருக்கேன், ஆனால் நான் அவட்ட நான் பேசினது எதுவுமே கிடையாது. அப்போ அவன் சொன்னான், லைக் என்னமோ தெரியல, அவள் வந்து ஏதோ அவள் யார்கிட்டயோ வந்து கத்தி ஏதோ பேசிகிட்டு இருந்தா, அவள் ஹிந்தியில் தான் ஏதோ பேசிகிட்டு இருந்தா, எனக்கு அது புரியலை. அப்போ அவள் கத்தி பேசிட்டு அதோட ரூம்குள்ளே போனால் என்ன ஆச்சுன்னு தெரில, சுத்தமாக எந்த ஒரு வாய்ஸுமே வந்து கேட்கல. எனக்கு ஒரு பயமாக இருக்குது. நான் தனியாக போய் ஒரு பொண்ணோட ரூமில் போய் நான் தனியாக போய் நான் பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களான்ற அந்த ஒரு பயமும் இருக்குது. ஸோ நீ கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். அப்போ நான் சரி ஓகே, எனக்கு அவன் கன்வே பண்ணுற விதம் எல்லாமே பார்க்குறப்ப எனக்கும் ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்துச்சு. ஏதாவது தப்பாக ஏதோ இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக், நானும் அங்கே போனேன். அப்போ அவள் ரூமில் போய் பார்க்குறப்ப நல்ல வேளை அவள் ரூம் வந்து க்ளோஸ் பண்ணலை, ஓப்பனில் தான் இருந்துச்சு. அதை நார்மலாக வந்து க்ளோஸ் பண்ணி தான், மற்றபடி லாக் எதுவுமே வந்து போடலை அவள் ரூமில். அங்கே போய் பார்த்தா லைக் ரூமில் வந்து கையை வந்து இந்த எல்லாருமே இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்ப எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்காக தானே கையை கரெக்டாக இப்படி அறுத்துட்டு கீழே படுத்துட்டாவ. எனக்கும் சரி அவனுக்கும் சரி ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டில். இப்போ இவ என்ன ஆக போகுது, இவளுக்கு ஏதாவது ஹெல்த் வைஸில் ஏதாவது இஷ்யூஸ் ஆகிட போதா, இல்லை இவ உயிரோடு தான் இருக்காளா, இல்லை என்ன அப்படின்னு எங்கள் 2 பேருக்குமே பதறிடுச்சு ஒன் மூமெண்ட்டில். அப்போது நான் உடனே சொன்னேன் அவன்கிட்ட, கார்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், இது ஏதாவது போலீஸ் கேஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸோ பிஃபோர் நம்ம வந்து ஒரு விஷயம் ப்ரையாரிட்டியாக நம்ம சொல்லிடலாம் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கார்ட் கிட்ட வேகமாக போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இந்த மாதிரி தெரியல, கையை இந்த மாதிரி அறுத்துட்டு இந்த மாதிரி படுத்திருக்கா, ஸோ இப்போ என்ன கண்டிஷன்ஸுன்றது சுத்தமாக தெரியல, எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறா. அப்போது அவங்க சொன்னாங்க உடனே, மேம் பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நீங்கள் கொண்டு போய் அங்கே சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறப்போ நானும் லைக் ஓகே, நான் கொண்டு போய் நான் அவளை போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு 24/7 இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நானும் அந்த பையனும் இவ்வளோ போய் அட்மிட் பண்ணிட்டோம். அப்போது அந்த பையன்கிட்ட அப்போ தான் நான் வந்து கேட்குறேன், என்ன பர்பஸ்னால இவ வந்து கையை அறுத்துருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அப்போ அவன் சொன்னான் லைக் என்கிட்ட ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி அவள் சொல்லியிருக்கா, ரிலேஷன்ஷிப்போட இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா, மேபி அதுதான் ரீசனாக இருக்கும், அதுதான் காரணமாக இருக்கும் அவள் அப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் வந்து என்னென்னா லைக் அவளோட ஃபோன் எடுத்துகிட்டு தான் வந்தோம், அவளோட 2 ஃபோனுமே எடுத்துகிட்டு வந்தோம். ஆஃபீஸோட நம்பர், பர்சனல் நம்பர் 2மே இருந்துச்சு. ஸோ ஆஃபீஸோட நம்பரில் செக் பண்ணி பார்த்தேன், அந்த பையனோட நேம் எல்லாமே அவன் சொன்னான். உடனே அந்த பையனோட நேம் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப ஆஃபீஸ் நம்பர்லேயே வந்து சேவ் பண்ணி தான் வச்சுருந்தேன், அந்த பையனோட நம்பர் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் இமீடியட்டாக அந்த பையனுக்கு நான் வந்து கால் பண்ணி, நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் நான் சேர்த்துருக்கேன், என்ன இஷ்யூஸ்ன்னு எனக்கு தெரியல,
ஸோ டாக்டரும் எனக்கு இன்னும் அதை வந்து எதுவுமே ஷேர் பண்ணலை, நீ இமீடியட்டாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அவங்களும் என்னன்னா லைக் நீங்கள் ஒரு 20 minutes மட்டும் நீங்கள் எனக்காக அங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன், நான் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அவளை அப்படின்ற மாதிரி. அந்த பையனும் ரொம்ப ஒரு மாதிரி பதறி போயிட்டான். அப்போ அவனும் ஒரு அதே மாதிரி சேம் 20 to 25 minutes அந்த பையனும் வந்துட்டான். அப்புறம் நான் சொன்னேன், சரி ஓகே நீ வந்து பார்த்துக்கோ, ஃபர்தர் என்ன ப்ராசஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன், பிகாஸ் எனக்கு மார்னிங் திருப்பி நாங்கள் ஆஃபீஸ் போகணும் அப்படின்றனால நான் கிளம்புறேன். பிகாஸ் ஆல்மோஸ்ட் அது ஒரு 2:30 3 o'clock மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி போக வேண்டிய வேலை தான். 2 to 3 hours ரெஸ்ட் கிளம்பி போக வேண்டியதான். அப்போ அப்படி இருக்கிறப்ப சரி, அண்ட் ஹீ ஜஸ்ட் செட் ஓகே நீங்கள் கிளம்புங்க, தேங்க்யூ ஸோ மச், இதுவாது இந்த விஷயம் அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணதுக்கு. பிகாஸ் இவ சண்டை எங்கள் 2 பேருக்கும் இருந்துச்சு, பட் அவ இந்த மாதிரி பண்ணிப்பான்னு எனக்கு தெரியாது, பட் நீ சொன்னோன்னே எனக்கு வந்து பதறிட்டேன் நான் அப்படின்னு சொன்னா. ஓகே ஃபைன், பட் எனிவே டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 to 3 daysக்கு அப்புறம் அவள் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டா. அவளுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, ஓரளவுக்கு அவள் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டா அவள். இது ஒரு சிச்சுவேஷன். அப்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஆஃபீஸ்லேருந்து நான் வேறு ஒரு ஆஃபீஸ்க்கு நான் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். அந்த கம்பெனியை விட்டு நான் வேறு ஒரு கம்பெனிக்கு நான் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். அப்போது அதே மாதிரி லொக்கேஷனுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து நான் வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேறு ஒரு செக்டாருக்கு நான் வந்து சேஞ்ச் ஆகிட்டேன். ஆனால் அந்த டைம்லையும் ஸ்டில் அவள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் கூட கான்டாக்டில் தான் என் கூட இருந்தா அவள். அண்ட் அப்போது வந்து ஒரு சுச்சுவேஷன், அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன ஆச்சு அப்படின்னா லைக் நான் ஆஃபீஸ் நியூ ஆஃபீஸ் நான் ஜாயின் ஆகி ஒரு 2 to 3 months கேப் தான் இருக்கும். என்னோட பேரண்ட்டுக்கு ஒரு மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு, பெரிய ஒரு மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு என்னோட பேரண்ட்டுக்கு. நான் இமீடியட்டாக போய் ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். புதுசாக வேற ஆஃபீஸில் ஜாயின் ஆயிருக்கேன். ஸோ லீவ் ப்ராப்பராக தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம் வேற இருந்துச்சு. கேட்டு பார்த்தேன். ஏன்னா என்னோட பேரண்ட்டோட சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு கண்டிஷன். பட் கடவுள் புண்ணியத்தில் காப்பாற்றிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ டு காட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அப்போ அந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அவங்க அந்த மாதிரி மேஜர் இஷ்யூஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே சொல்லலை. உனக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு சர்டன் டியூரேஷன் ஆஃப் டைம் கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க என்னை. அப்போ அந்த மூமெண்ட்டில் வந்து என்னென்னா எனக்கு நான் பேரலாக என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த ஆஃபீஸ்க்கும் நான் ஸ்டே பண்ண லொக்கேஷனுக்கும் பக்கம்னு நான் நினச்சி ஒரு ரூம் நான் புக் பண்ணியிருந்தேன். பட் அது ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் இருந்துச்சு. அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு பேரலாக வந்து என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டா. அப்படிங்கிறப்போ இவளும் வந்து வேற ஒரு ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தா. ஆனால் அவள் ஜாபை விடலை, வேற ஒரு ஆஃபீஸ்க்கு போகணும், ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானிங் அவளுக்கு இருந்துச்சு. அவளும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டுட்டு வேற ஒரு மெயின் சென்டர் பிளேசஸில் வந்து அவள் ஸ்டே பண்ணா. அப்போது அங்கே வந்து அந்த ஏரியாவும் ரொம்ப ஓரளவுக்கு நல்ல ஏரியா தான். அங்கே வந்து இன்னும் 24/7 வந்து எல்லாமே அவைலபிலிட்டி எல்லாமே அங்கே வந்து இருக்கும். ரொம்ப ஒரு சேஃபாக இருக்கும். எப்போ வெளியில் போனாலுமே சுற்றி வர லைக் பீப்புள்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே இண்டஸ்ட்ரி ஏரியா தான், ஐடி செக்டார் ஏரியா தான் கம்ப்ளீட்டாக. ஸோ அதனால் லைக் ஸோ பொதுவாகவே எல்லாருமே வந்து இருப்பாங்க. அப்படிங்கிறனால அந்த ஒரு பயம் இல்லை. அப்போ அவன் என்கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தான், என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தா. ஸோ நீயும் வந்து இப்போ ஆஃபீஸ் வந்து இப்போ நீ சேஞ்ச் பண்ணிட்ட, நீ இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த ஆஃபீஸ் போகிற டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்குல்ல, அப்போ நீ ஏன் கூட நீ தங்க வேண்டியதானே, நம்ம 2 பேரும் சேர்ந்து half அமௌண்ட் நம்ம வந்து போட்டு நம்ம ஸ்டே பண்ணலாம். ஸோ அந்த ரூமோட ரெண்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18,000 அந்த ரூமோட ரெண்டல் காஸ்ட். அந்த பிளேஸுமே அந்த அப்பார்ட்மெண்ட்டுமே ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். அண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கே இருக்குது. நல்ல ஒரு குட் ஹைஃபையான ஒரு பிளேசஸ் தான். ஸோ அப்போ நான் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஓகே 9,000 நீ பே பண்ணுற, 9,000 நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு அந்த விஷயம் நாங்கள் டீல் பண்ணி நாங்கள் பேசியிருந்தோம். அப்போது அந்த மூமெண்ட்டில் வந்து என்னோட பேரண்ட்டுக்கு இந்த இஷ்யூஸ் ஆகிறப்ப நான் என்ன பண்ணேன், என்னோட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நான் இவளோட ரூமில் வச்சுட்டு நான் சொல்லிட்டேன், பேமெண்ட்டுன்றதை நான் பண்ணிடுறேன். பட் இந்த மூமெண்ட்டில் என்னோட பேரண்ட்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிறப்போ நான் அங்கே தான் நான் வந்து போய் ஆகணும், நான் இங்கே வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மெட்டீரியல்ஸை மட்டும் எல்லாமே அவகிட்ட நான் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ என்னோட சேவிங்ஸாக இருக்கட்டும், என்னோட பாக்கெட் மணியாக இருக்கட்டும், பொதுவாகவே ஹாஸ்பிட்டல் பில் அப்படின்னு வரும்போது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு தெரியும். அதுவும் என்னோட பேரண்ட்டுக்கு ஒரு மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு அப்படிங்கிறப்போ நிறையாவே வந்து செலவாச்சு எங்களுக்கு கம்ப்ளீட்டாக. அப்போ என்னோட சேவிங்ஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கரைஞ்சிருச்சு அந்த மூமெண்ட்டில்.
அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அவளுக்கு எல்லாமே தெரியும். அவளுக்கு டிட்டோவாக என்னோட லைஃப்ல என்ன நடந்துச்சு அந்த சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாமே அவளுக்கு கம்ப்ளீட்டா தெரியும். ஃபைனான்ஷியல் வைஸ் எனக்கு அந்த செக்மெண்ட்ல கொஞ்சம் டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே அவளுக்கு தெரியும். பட் ஸ்டில் அந்த மூமெண்ட்ல அவளுக்காக நான் கொடுக்க வேண்டிய மணியை நான் கொடுக்க தான் செஞ்சேன். நான் அதுல எந்த ஒரு குறையும் வைக்கவே இல்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அவள் ரூமுக்கு நான் போறப்ப அந்த மந்த்துக்குரிய ஒரு 9,000 நான் கொடுத்துட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் மந்த் அந்த 1 மந்த்தும் நான் அங்கே கம்ப்ளீட்டாக நான் தங்கவே இல்லை. நெக்ஸ்ட் மந்த் ஆச்சு. நெக்ஸ்ட் மந்த்துக்கும் நான் அதோட 9,000 நான் பே பண்ணிட்டேன். அப்போது ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ் விஷயம் அங்கே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டாங்க. என்னோட பேரண்ட் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டாங்க. நாட் பி லைக் ஒரு 20 to 30% ஆஃப் ரெக்கவரி தான். ரொம்பலாம் ரெக்கவர் ஆகலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா லைக் எனக்கு ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வருது திருப்பி ஜாயின் பண்ண சொல்லி. பிகாஸ் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால. ஏன்னா பொதுவாகவே டைம் அவங்க லீவ் கொடுக்குறது பெரிய விஷயம், லீவ் கிடைக்கிறது பெரிய விஷயம். அவங்க சர்டைன் டைம் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நம்ம அதை ரொம்ப அட்வான்டேஜாகவும் எடுத்துக்க முடியாது. அது ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி இந்த டேட்லேருந்து நான் ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அப்போது அந்த மூமெண்ட்டில் இவளும் என்னை டார்ச்சர் பண்ணுறா, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான் என்னைய. நீ வா என்னால் தனியாக இருக்க முடியல, நீ வா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு என்னென்னமோ வாட்டி பேசிகிட்டு இருந்தான். சிச்சுவேஷன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி இருக்குது, ஓகே ஃபைன், இப்போ நான் வரேன், இப்போ ஆஃபீஸில் என்னை கூப்பிட்டுட்டாங்க, நான் தான் ஆகணும், நான் வரேன் அப்படின்ற மாதிரி நான் திருப்பி அங்கேயே வந்தேன். ஸோ நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டில். இது என்னோடய லைஃப்பில் ஒரு ட்ராமானே கூட வச்சுக்கலாம் ஆக்சுவலாக இந்த மூமெண்ட்டை. ஸோ நான் ரூமுக்கு போனேன். ரூமுக்கு போனதுக்கப்புறம் ஆஃப்டர் நான் அந்த இடத்துல நான் என்னோட மெட்டீரியல்ஸை எடுத்து வச்சுட்டு 1 மந்த்தாக போல, செகண்ட் மந்த்துக்கு அப்புறம் தான் அந்த செகண்ட் மந்த் டைம் பீரியடில் தான் நான் போகிறேன். போனால் அங்கே அவளோட மெட்டீரியல் எதுவுமே அங்கே இல்லை. அவளோட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எதுவுமே அங்கே இல்லை. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எங்கே கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சரி, பெட்டில் கீழே இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சரி, என்னோட மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து அவள் மெட்டீரியல் எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுச்சு. லைக் இவ ஏதாவது வெக்கேட் பண்ணுறாளா, என்கிட்ட சொல்லாமல் இவ ஏதாவது வெக்கேட் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி. அப்புறம் நான் கேட்டு பார்த்தேன், இன்டெரக்டாக கேட்டு பார்த்தேன். அவள் இல்லை அப்பெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டே இருந்தா. 3 days ஆச்சு, அவள் ரூம் பக்கமே வரவே இல்லை. அப்புறம் அவள் பேமெண்ட்டும் பண்ணவே இல்லை. ஸோ நான் 9,000 ஆனால் நான் கொடுத்துட்டேன். என்னோட சைடில் 9,000 நான் கொடுத்துட்டேன். அப்போ பேமெண்ட்டும் ஆனால் அவன் செட்டில்மெண்ட்டும் எதுவுமே பண்ணவே இல்லை, போயிட்டா. தென் அங்கே பார்த்தா லைக் என்ன சொல்கிறதுனா என்னோட சில மெட்டீரியல்ஸையும் எடுத்துகிட்டு அவள் போயிட்டா. அதுவுமே எனக்கு நான் அதுக்கப்புறம் லேட்டாக தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். தென் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் அது ஒரு மிட் மந்த் மாதிரி ஆகிப்போச்சு. மிட் மந்த்னு வரும்போது பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஒரு ப்ரெஷராக இருந்துச்சு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. நான் சொல்கிறேன் லைக் நான் பேமெண்ட் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் அவகிட்ட நீங்கள் கேட்டு பேமெண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா அவளோட மணி தான் எக்ஸ்ட்ரா மணி போட வேண்டியிருக்கு. என்னோட சைட்லேருந்து நான் மணிக்கு நான் கொடுத்துட்டேன். ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, நான் டிரான்சாக்ஷன் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவள் இப்போ இந்த பிளேஸில் அவள் இல்லை, நீங்கள் தான் இருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவள் என்ன சொன்னா அப்படின்னா, என்னோட கசின் இங்கே ஸ்டே பண்ணுவா, ஒரு 2 to 3 days என் கசின் இங்கே ஸ்டே பண்ணுவா அப்படின்னு தான் அவள் சொன்னா. இங்கே லைக் இது ஷேரிங்னே சொல்லவே கிடையாது. அண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஷேரிங்ன்றதே கிடையவே கிடையாது. ஒன்லி ஃபார் த கப்புள்ஸ் மட்டும்தான் இங்கே அலோவன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சிங்கிள்ஸாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அலோவன்ஸ் இருக்கு. மற்றபடி கேர்ள் அண்ட் கேர்ள், பாய் அண்ட் பாய் அப்படின்லாம் யாருமே இங்கே ஸ்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங் ஆனிச்சு, தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு. இப்படி இருக்கிற இடத்துல இவ ஏன் என்கிட்ட பொய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி. அப்போது அந்த மூமெண்ட்டில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பிகாஸ் நான் கால் பண்ணால் கால் பிக் பண்ணுறது இல்லை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எதுவுமே கிடையாது. அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி பிளாக்டான ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த டைம் பீரியடில். ஆல்ரெடி எனக்கு மென்டல் ப்ரெஷர், என்னோட ஃபேமிலியில் என்னோட பேரண்ட்டுக்கு ஒரு சில மேஜர் இஷ்யூஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு மென்டல் ப்ரெஷர். அதில் ஒரு மென்டல் ப்ரெஷர் வேறு எனக்கு கொடுத்தா அந்த மூமெண்ட்டில். ஃபைனான்ஷியலாக அவளுக்கு என்னோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சும் அவன் என்னை ஏமாற்ற பார்த்தா, அவள் சீட் பண்ணிட்டாவ, அதுதான் உண்மை ஆக்சுவலாக.
ஸோ த திங் ஹியர் இஸ், அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், இல்லை நான் இப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லேருந்து நான் இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து பார்த்தோன்னே எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு, அவளோட மெட்டீரியல் எதுவுமே வந்து ரூமில் இல்லை அப்படின்றப்ப எனக்கே அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ நான் ஏதோ அமௌண்ட்டை பே பண்ணியிருப்பான்னு நான் நினச்சேன், நீங்கள் என்ன பேமெண்ட்டே அவள் பண்ணலன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றப்ப அவங்க சொன்னாங்க, ஆக்சுவலாக அவங்களோட ஆதார்லேருந்து எதுவுமே நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் நாங்கள் பண்ணவே இல்லை, அவள் ஜஸ்ட்டு கசின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்கிறனால நீங்கள் ஏதோ ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போகிறீங்க அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம், பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அவன் வந்து சொல்லவே இல்லை. அப்போது அவள் வந்து ஏன்னா லிட்ரலி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான் அந்த சுச்சுவேஷனில். ஏன்னா நான் அங்கே இல்லை, ஆனால் நான் பேமெண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன், அதனால அவன் வந்து அந்த ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான். அவன் மட்டும் தான் அங்கே இருக்கா, அவள் தான் வந்து பே பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான் அவன். தென் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா லைக் விசாரிச்சுட்டு என்னை விட்டுட்டாங்க, என்னை அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல. அண்ட் நைட்டு ஒரு அதே டேல நைட்டு ஒரு 12:30 நைட் இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க டேரெக்டாக வந்து ரூமை லாக் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக, என்ன மெட்டீரியல்ஸ் எதையுமே எடுக்க விடாமல் கம்ப்ளீட்டாக ரூமை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து லைக் அதெல்லாம் எங்களுக்கு முடியாது, நீங்கள் வந்து என்னன்னா அது உங்கள் பிரச்சனை, அது எல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் மணி அவட்ட கொடுத்துருக்கீங்க கொடுக்கலாம் எனக்கு எதுவுமே கிடையாது, ஸ்பாட்டாக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் 18,000 நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும் வித் எலக்ட்ரிசிட்டி பில்லோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட ரவுண்ட் ஆஃபாக ஒரு 25,000 கோட் பண்ணி எனக்கு கொடுக்குறாங்க கையில். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூஸ் பண்ணுறதும் கிடையாது, நான் அங்கே வரவும் கிடையாது, நான் எப்படி ஒரு 25,000 வந்து நான் பே பண்ண முடியும், அவள் இருந்ததுக்கு நான் எப்படி பே பண்ண முடியும், என்னோட சைட்லேருந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நான் கொடுத்துட்டேன், அதான் அவள் வந்து 9,000 லாஸ் ஆயிடுச்சு, இது ப்ளஸ் இல்லை 25,000 வேறு நான் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. தென் அவகிட்ட எவ்வளவோ கான்டாக்ட் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அவங்க லிட்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஒரு 12:30 போல் ரூமை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிவிட்டு என்னை வெளியில கம்ப்ளீட்டாக அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து வெளியே நிப்பாட்டிட்டாங்க. எனக்கு அந்த மூமெண்ட்டில் வந்து என்னென்னா நான் ரொம்பவே வந்து டீப் டவுன் ரொம்ப அந்த டைமில் வந்து என்னோட பேரண்ட்டுக்குமே ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஒரு பேடான ஒரு சுச்சுவேஷன்றனால நான் கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப லோ ஆகிட்டேன் அந்த செக்மெண்ட்டில். எனக்கு என்ன பண்ணுறது எதுவுமே எனக்கு வந்து புரியல. என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் ஹெல்ப் கிட்டேன்னா எனக்கு இமீடியட்டாக அவங்க எனக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க, அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே எனக்கு கிடையாது. பட் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் விஷயத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இதில் நான் போய் ஒரு கஷ்டத்தை வேறு நான் கொடுக்கணுமா அப்படின்றனால நான் அவங்ககிட்ட எதையுமே நான் பேசவே இல்லை. எதுவாக இருந்தாலும் நானே வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இந்த சுச்சுவேஷன்ஸை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு வந்து இருந்துச்சு. அண்ட் ஆனால் என்கிட்ட என்ன பண்ண போறேன்ற ஐடியாஸ் எதுவுமே இல்லை. ஆனால் நான் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. அப்போது ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு ஒரு நல்ல எஜுகேஷன்ஸ் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங்கில் எனக்கு 80% இருக்குது, மாஸ்டர்ஸில் எனக்கு 91% எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு என்ன தேவையோ அதை என்னோட பேரண்ட்ஸ் எனக்காக பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு குட் எஜுகேஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா லைக் என்னோட என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் என்னோட லைஃப்பில் ஸோ அது வந்து நான் அதுக்காக வந்து ஏர்ன் பண்ணி அதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதுக்கு ஒரு பொறுமை எனக்கு கண்டிப்பாக கடவுள் எனக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ தட் அதுக்குரிய ஒரு சேவிங்ஸ் என்னவோ நான் பண்ணிட்டு அந்த விஷயத்த நான் அனுபவிச்சுட்டு போறேன் அப்படின்றது தான் எனக்கு இருக்குமே தவிர்த்து, மற்றபடி அதுக்காக மற்றவங்களை ப்ரெஷர் பண்றதோ மற்றவங்க கிட்ட போய் மணி கேட்கறதோ இல்லை என்னோட பேரண்ட்ஸை போய் நான் போய் லைக் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் ப்ரெஷர் பண்றதோ அது மாதிரிலாம் நான் கிடையவே கிடையாது. பட் கேட்டால் கண்டிப்பாக என்னோட பேரண்ட்ஸ் எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அதில் எந்த ஒரு குறையுமே வைக்கப்படுறது கிடையாது. அந்த மூமெண்ட்ல நான் அவங்க கிட்ட எதுவுமே ஓப்பன் அப் பண்ணலை. லிட்ரலி என் கண்ணில் வெறும் அழுக மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா நைட்டு ஒரு 12 என்னை வெளியில் போய் நிப்பாட்டி விட்டாங்க. இந்த சுச்சுவேஷன்ஸில் இருந்த சேவிங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் பில்லுக்கே வந்து போயிடுச்சு. அப்படிங்கிறப்போ கம்மியான ஒரு அமௌண்ட் தான் என் கையில் இருந்துச்சு. அவங்க கேட்குற அந்த அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் என்கிட்ட இல்லை, பார்ஷியல் அமௌண்ட் தான் என் கையில் இருந்துச்சு அந்த மூமெண்ட்டில். தென் எனக்கு கண்ணில் வெறும் தண்ணி தான் என் கண்ணில் இருந்துச்சு அந்த மூமெண்ட்டில். நான் அப்போ அழுதுட்டு இருந்தேன் நான். ஸோ அப்போ அந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் அங்கே உட்காந்துருந்தவங்க என்னை பார்த்துட்டு வந்தாங்க, நான் அழுகிறத பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க லைக் எதுக்குப்பா அழுகிற அப்படின்னு சொல்கிறப்ப நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை நம்பியிருந்தா நான் வந்தேன், பட் அவன் வந்து இந்த மாதிரி என்னை சீட் பண்ணிட்டான், என்னோட மணி எல்லாத்தையும் வாங்கிட்டு என்னை சீட் பண்ணிட்டான், என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கவே இல்லை, அவளுக்கு இங்கே வந்து இந்த மணியை பேர் பண்ணுற முடியலை அப்படின்னா நான் ஏதாவது பண்ணியிருந்திருப்பேன், இல்லை நான் வேற எங்கேயாவது போயிருந்திருப்பேன், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஏதாவது ஸ்டாண்ட் எடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு சில ஸ்டெப் எடுத்துருக்கலாம். ஆனால் எதுவுமே சொல்லாமல், ஏன்னா இந்த மாதிரி வந்து ஸ்பாட்டில் நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்லேருந்து நான் வரும்போது அகெயின் ஒரு ட்ராமட்டிக்கான ஒரு சுச்சுவேஷனில் என்னை கொண்டு வந்து விட்டுட்டா அப்படின்னு அவங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டேன். தென் அவங்க சொன்னாங்க
நீ எதுவும் பயப்படாதப்பா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு டோட்டலாக 5 மெம்பர்ஸ் நாங்கள் வந்து டீலர்ஷிப் நாங்கள் இருக்கோம், பார்ட்னர்ஷிப் இருக்கோம் நாங்கள். அதில் நானும் ஒரு பார்ட்னர் தான். ஸோ எனக்கு வந்து புரியுது, பையனாக இருந்தால் கூட நம்ம ஏதாவது பண்ணலாம், பட் நீ ஒரு பொண்ணாக இருக்கனால ஐ கன்சிடர் தட். ஸோ நீ ரூமுக்கு போ, நான் பேசிக்கிறேன், அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். நான் உனக்கு வந்து ஒரு டைம் கொடுக்குறேன். இப்போ மிட் மந்த் ஆயிடுச்சு. இந்த நெக்ஸ்ட் இந்த ஒரு 14 to 15 days ஆஃப் டைமுக்குள்ளே நீ மணி செட்டில்மெண்ட்டை நீ வந்து பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. தென் அவங்க எனக்கு அந்த ஒரு 14 to 15 days டைம் கொடுத்தது எனக்கு அது ஓகேவா இருந்துச்சு அந்த மூமெண்ட்டில். அப்போது அவங்க சொன்னாங்க, ஓகே உன்னோட சுச்சுவேஷன்ஸ் எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு புரியுது, நீ இவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் நீ கோத்ரூ ஆகிட்டு வந்திருக்க, இப்போ போய் நாங்களும் உன்னை காயப்படுத்த விரும்பலை. ஸோ 14 to 15 days உனக்கு நான் டைம் தரோம், நீ மணி எப்படியோ அவகிட்ட நீ பேசி வாங்கி நீ செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னா நீ பண்ணிடு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டில் அது ரொம்ப ஒரு அகெயின் அது ஒரு ஏதோ கடவுள் மூலியமா அந்த பர்சன் அங்கே வந்து நின்னதும் சரி. இதுக்கு முன்னாடி நான் அவர் அங்கே பார்த்ததும் கிடையாது. எத்தனையோ வாட்டி நான் லைக் எப்படி சொல்கிறது, என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்குலாம் அந்த பிளேசஸ்க்கு நான் ரேண்டமாக வந்திருக்கேன், மற்றபடி நான் ஸ்டே பண்ணது கிடையாது. அந்த பிளேசஸ்க்கு நான் ரேண்டமாக வந்திருக்கேன். அப்போது அந்த டைம்லலாம் அவரை நான் பார்த்ததே கிடையாது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவரை நான் அந்த மூமெண்ட்டில் எனக்கு அப்படி சுச்சுவேஷன் இருக்கிறப்ப அவரை நான் அங்கே பார்க்குறேன். அப்போ ஏதோ அந்த இடத்துல அகெயின் ஒரு கடவுளோட ஒரு பிளெஸிங்ஸ் மாதிரி தான். ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கெட்டது நடக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் ஏதோ ஒரு புண்ணியத்துல ஒரு ஹியூமன் ஃபார்மா வந்து நாங்கள் காப்பாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி தான். அப்போ அவங்க வந்து லைக் அலோவ் பண்ணனால நான் திருப்பி அங்கே போயிட்டேனால. தென் தட்ஸ் திங் ஹியர் இஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த பொண்ணை வச்சே எனக்கு இன்னொரு பொண்ணு வந்து அறிமுகமானா ஒரு டைம் பீரியட்ல. இந்த ஏமாத்தினாலையா சீட் பண்ணாலையா. ஸோ அவளோட ஒரு ஃப்ரெண்டு அந்த பொண்ணு, அவகிட்ட நான் ரொம்பலாம் பேசினதில்லை. அவளும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் வந்து ஸ்டே பண்ணா. ஸோ நான் இருக்கிற ரூம் வந்து ரைட் சைட், அவள் இருக்க ரூம் வந்து லெஃப்ட் சைட். அவளுக்கு எப்படியோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ லைக் இவ வந்து இந்த மாதிரி என்ன சீட் பண்ணிட்டா, மணி இஷ்யூஸ்ல இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னா. அப்போ அந்த மூமெண்ட்ல அவள் தான் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் எனக்கு அவளாக தான் என்னை தேடி வந்தா அந்த பொண்ணு, அவளோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு. ஸோ இந்த மாதிரி சொன்னால் லைக் எனக்கு தெரியும் அவள் இந்த மாதிரி தான் வந்து சீட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அவளோட கேரக்டரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எப்படி இந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆனா அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஒன்றும் லைக் இன்டென்ஷனலாக ஒன்றும் ஃப்ரெண்ட் ஆனது கிடையாது. சேம் அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தோம். அப்போ அந்த விஷயம் எல்லாமே நான் சொன்னேன். இந்த மாதிரி அவள் சொன்னால் லைக் எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி விஷயங்கிறனால இமீடியட்டாக எனக்கு வந்து நான் லைக் ரூமையும் நான் மாற்றணும் அப்படின்னால நான் இவட்ட நான் ஹெல்ப் கேட்டு நான் இங்கே வந்துட்டேன். இவளும் வேறு சொல்லிட்டே இருந்தா லைக் நீ என் கூட ரூம் எடுத்துக்கோன்னு சொன்னனால நானும் அதை நம்பி நான் வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா வந்த நாள்லேருந்து இந்த ஒரு போராட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். தென் அவன் சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் எனக்கு வந்து கொடுத்தா, இந்த மாதிரி நீ பண்ண, அவள் டெஃபினட்டாக பே பண்ணிடுவா அப்படின்னு அவள் சொன்னான். எனக்கு லைக் ஸ்டார்டிங்கில் அவள் அதை சொல்லும்போது எனக்கு இன்னும் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. பட் அந்த சுச்சுவேஷன்ஸ் எனக்கு வந்து சரி, அப்போது அவள் வந்து லைக் இது பண்ணலன்னா உனக்கு எதுவுமே அவள் சைட்லேருந்து உனக்கு மணி கிடைக்காது அப்படின்ற மாதிரி அவள் சொன்னா. நீ பண்ணி தான் ஆகணும், நீ பண்ண அப்படின்னா. தென் அவள் சொன்ன மாதிரியே நான் பண்ணேன். ஸோ அந்த நெக்ஸ்ட் டே ஈவினிங் அவள் அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிட்டா. அவள் சொன்னதை நான் செஞ்சேன். அவள் அமௌண்ட் செட்டில்மெண்ட் அவள் பண்ணிட்டா. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த பொண்ணு அந்த லைக் எனக்கு ஹெல்ப் பண்ணா இல்லையா, அவள் வந்து எல்லா நேரமும் என் கூடயே இருந்தா. அகெயின் அவள் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் எனக்கு அந்த மூமெண்ட்ல எனக்கு வந்து தெரிஞ்சா. என்கிட்ட இருந்து அவள் எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை. எனக்காக எல்லாமே அவள் எனக்காக செஞ்சா. எனக்கு வெளியில் கூட்டு போகிறதா இருக்கட்டும், எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், நான் போய் பே பண்ணால் கூட அந்த அமௌண்ட்டை என்னோட மொபைலுக்கு அவளே ஜிபே பண்ணிடுவா. ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் எனக்காக வந்து லைக் என்னை ரொம்ப வந்து கேர் பண்ணிக்கிட்டேன் அந்த டைம் பீரியடில். அண்ட் அதே மாதிரி லைக் எனக்கு எப்போ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நியர்பை பிளேசஸ் வந்து சைபர் சிட்டி அப்படின்ற ஒரு பிளேசஸ் இருக்கும். எப்படி சென்னையில் சைபர் சிட்டி இருக்கும் அது மாதிரி அங்கே டெல்லியிலையும் அந்த சைபர் சிட்டின்ற பிளேசஸ் இருக்கும். ஸோ லைக் ஆக்சுவலாக அது வந்து குடுகாம் ஏரியாவில் வரும் ஆக்சுவலாக அது. ஸோ அங்கே வந்து எப்போயுமே நானும் அவளும் நைட்டு ஒரு 12:30 ஆயிடுச்சு அப்படின்னா 12:30க்கு அங்கே போயிடுவோம். 3 o'clock 3:30 வரைக்கும் அங்கே தான் நாங்கள் வந்து இருப்போம். சம்திங் எனக்கு அந்த பிளேசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா என்னோட இப்படி நான் வந்து ஒரு லோ ஃபேஸில் இருக்கும்போது நான் எப்படி ராஜஸ்தானுக்கு நான் போவேனோ அது மாதிரி லைக் சைபர் சிட்டி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ் ஆயிடுச்சு என்னோட லைஃப்பில். ஸோ லிட்டில் பிட் எனக்கு அதே தான், ஏதாவது ஒரு சில மைண்ட் அப்செட் ஆச்சு அப்படின்னா அங்கே தான் போய் உட்காருவேன்.
என் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அங்கே லைக் அதர் பீப்புள்ஸை பார்க்கும்போதும் சரி, அந்த பிளேசஸுமே ரொம்ப நல்ல ஒரு அழகான ஒரு பிளேஸாக இருக்கும். ஸோ அங்கே உட்காரும்போது சம்திங் ஏதோ ஒரு பாசிட்டிவாக நான் வந்து கெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் கரெக்டாக ஒரு ஆஃபீஸ்க்கு நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 9:30 10 o'clock போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே எனக்கு வந்து கால் பண்ணிடுவா, வந்துட்டியா ரூம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதே தான் லைக் சாப்பிட்றது கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், சைபர் சிட்டி கூட்டிட்டு போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் மேக்ஸிமம். நான் அதோட ஒரு கிளிப் கூட நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள் அந்த பிளேஸை. ரொம்ப ஒரு அழகான ஒரு பிளேசஸ் தான். सेव तो करेंगे जरूर. साइबर हब के अंदर कोई बिल्डिंग ले लेते, क्या बोलती हो? सही. नहीं यहाँ पर काम करना है ऑफिस. ஸோ எப்பயுமே என்னோடய லைஃப்பில் ஒரு அப்செட்னு வந்தால் மேக்ஸிமம் அங்கே தான் நான் வந்து இருப்பேன், அங்கே தான் நான் வந்து போவேன். கொஞ்சம் அங்கே இருக்கும்போது ஏதோ ஒரு பாசிட்டிவாக வந்து ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா. அந்த ஜேர்னியில் எனக்கு அவள் மூலியமா தான் நிறையா ஹீலிங்ஸ் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. எல்லா நேரமும் எப்படி ஒரு பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்களோ அது மாதிரி தான் அவன் என்னை பார்த்துக்கிட்டா. ஸோ எதுவுமே ஏன்னா பிகாஸ் என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, என்னோட லைஃப்பில் என்ன ஒரு சில கஷ்டம் நடந்தாலும் அதை நான் தான் ஃபேஸ் பண்ணணும், அது தைரியமாக நான் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பேனே தவிர்த்து மற்றவங்கள யாருமே இன்வால்வ் பண்ணக்கூடாது, ஏன்னா என்னால் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் எனக்கு இருக்கும். பட் அந்த சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எனக்கு காமிக்க எவ்ரி டைம் என்னோட லைஃப்ல காமிச்சாரு. எவ்ரி டைம் அது ஒரு பிளெஸிங்ஸ் இருக்க தான் செஞ்சிச்சு. நெகட்டிவ் டேஸ் எவ்வளோக்கெவ்வளோ இருந்திருக்கோ லைஃப்ல, அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவ் டேஸுமே என்னோட லைஃப்ல இருந்திருக்கு. நான் இதை சொல்ல மாட்டேன், எப்பயுமே நான் கஷ்டம் தான் பட்டிருக்கேன் நான் சொல்ல மாட்டேன். கஷ்டங்கள் நிறைய என்னோட லைஃப்ல இருந்தாலும் அது ஒரு பார்ட் ஆஃப் திங்ஸ். அண்ட் அதே மாதிரி த குட் டேஸ் அப்படின்றதும் ஒரு பார்ட் ஆஃப் திங்ஸாக தான் இருந்துச்சு. இதுல இருந்து நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப்ல எவ்வளவுதான் ஒரு சில கஷ்டப்பட்டாலும் சரி, கடவுள் வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க. அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு கிடந்த ஒரு சுச்சுவேஷன், அவளை நான் காப்பாத்தினேன். ஆனா அவன் என்னை நடுத்தரில் வந்து நிப்பாட்டி விட்டா. அப்படியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அது எனக்கு ஒரு லெசன் தான். ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் இப்படியும் ஒரு சில பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டுங்கிற பேர்லயும் இப்படியும் ஒரு சில பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டுங்கிற பேர்ல இப்படியும் ஒரு சில பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவ மூலியமா அறிமுகமான ஒரு பொண்ணு தான் அவ, செகண்ட் பர்சன். ஸோ அந்த பொண்ணு எனக்கு அவ்வளோ தூரம் என்ன டேக் கேர் பண்ணிட்டா, அவ்வளோ தூரம் என்ன பார்த்துக்கிட்டா. இன்னுமே அவ வந்து என் கூட கனெக்டட்ல தான் இருக்கா. நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அவன் எனக்கு. அதுக்கப்புறம் நான் அவளுக்காக நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். அந்த மூமெண்ட்ல அவன் எனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நான் ஓரளவுக்கு அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவளுக்காக நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன். அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த விஷயம்லாம் நான் எல்லாம் செஞ்சிருக்கேன் அவளுக்காக. என்ன எப்படி லைக் என்னோட லைஃப்ல ஒரு எப்பயுமே முகத்துல ஒரு ஸ்மைல் இருக்குங்கிறதுக்காக அவ என்னென்னமோ விஷயம்லாம் பண்ணிட்டு தெரிவா, ஃபன்னியா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தெரிவா. ஸோ அது மாதிரி தான் லைக் அவளோட முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுங்கிறதுக்காக நானும் அவளுக்காக நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு யாராவது ஒரு சில பர்சன் எனக்கு ஏதாவது பண்றாங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்காக நான் கண்டிப்பா எல்லாமே பண்ணுவேன். இட்ஸ் நாட் பி லைக் ஒன் சைடடா எப்பயுமே இருக்க போறது கிடையாது. என்ன பொறுத்தளவுக்கு எல்லாமே மியூச்சுவல் தான். எனக்காக யாராவது ஒரு சில விஷயம் சின்னதா பண்ணா கூட அதை எனக்கு ரொம்ப பெருசாக தான் நான் அதை பார்ப்பேன். அண்ட் அவங்களுக்காக வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், அதில் இம்ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது எனக்கு அது பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அப்போ அவளுக்கு அதே மாதிரி தான் நல்ல ஒரு பாண்டிங் எங்கள் 2 பேருக்குள்ள இருந்துச்சு. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் பாண்டிங் 2 பேருக்குமே இருந்துச்சு. நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அவன் எனக்கு. இப்பயுமே அவன் எனக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருக்கா. ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அவங்க சொன்ன மாதிரி என்னோட லைஃப்பில் நான் இது ஜஸ்ட் ஒரு போர்ஷனாக தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி என்னோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நான் வந்து கோத்ரூ ஆகிட்டு வந்திருக்கேன். நிறைய ட்ராமாஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் வைஸில் கஷ்டப்படுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போட சர்க்கிளாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்போட சர்க்கிளாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பிரேக்காக தான் செஞ்சிச்சு என்னோட லைஃப்பில். பட் இருந்தாலும் நான் வந்து என்னைக்குமே என்னோட நம்பிக்கையை நான் வந்து விட்டு கொடுக்கல. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நான் என்னைக்குமே என்னோட நம்பிக்கையை நான் விட்டு கொடுக்கல. நான் என்னைக்கும் கடவுள்கிட்ட வந்து கேட்டதில்லை, எனக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்குறீங்க, நான் ஏன் இப்படி அனுபவிச்சிருக்கேன், எனக்கு ஏன் இந்த லெசன்ஸ் எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நான் என்னைக்குமே கொஸ்டின் கேட்டதே இல்லை. நான் என்னன்னா ஒரு விஷயத்துலாம் நான் வந்து பிலீவ் பண்ணுவேன்.
நான் உண்மையாக தான் இருக்கேன். ஸோ கடவுள் எனக்கு என்ன ஒரு சில டெஸ்டிங் ட்ரையல் பீரியட் எனக்கு கொடுத்தாலும் கண்டிப்பாக எனக்கு காப்பாற்றுவார் அப்படின்றதான். ஸோ நிறைய இப்போ நீங்களே பாருங்கள், ஒரு ஹியூமன் ஃபார்மில் எனக்கு நிறைய விஷயத்தில் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக கிடைக்கிறதா இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு ரேப்பிடோ பர்சன் எனக்கு அந்த மூமெண்ட்டில் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஓனர் வந்து எனக்கு அந்த மூமெண்ட்டில் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பார்ட்னர்ஷிப்போட ஓனர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே இட் இஸ் நாட் கோஇன்சிடென்ஸ் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் தான். அந்த மூமெண்ட்டில் கடவுளாக வந்து பார்த்து ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல ஒரு மனிதனோட உருவத்தில் நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஹெல்ப் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். சில பேர் சொல்றீங்க, நிறைய பேர் வந்து கெட்டது பண்றவங்களாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, நல்லது பண்றோம் நான் மட்டும் தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னா, டார்க் வேர்ல்டோட விஷயமே கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். அதை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதை பத்தின நாலேஜ் எனக்கு நல்லாவே எனக்கு தெரியும். அது வேற ஒரு சப்ஜெக்ட். அதை பத்தி நான் இங்க பேச வரல. நம்ம இங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி தான் இங்க பேச வரோம். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுலயும் கடவுள் டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் கண்டிப்பா கொடுக்க தான் செய்வாங்க. அண்ட் 11 விஷயம் பார்க்கும்போது இது மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எது உண்மை எது பொய், என்ன மாதிரி ஒரு சில பீப்புள் நமக்கு செட் ஆவாங்க, என்ன மாதிரி ஒரு சில பீப்புள் நமக்கு செட் ஆக மாட்டாங்க, அது ரிலேஷன்ஷிப் கேட்டகரியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டகரியா இருக்கட்டும், எதுனாலுமே சரி எல்லாமே கடவுள் வந்து ரியாலிட்டி செக்கை உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ரியாலிட்டியில என்ன நடக்குது, எது உண்மையான ஒரு பிக்சர் அப்படின்றது. இட்ஸ் நாட் பி லைக் அந்த ஒரு டெலியூஷன் வேர்ல்ட்ல நம்மளை உட்கார வைக்க போறது கிடையாது. எது உண்மை அப்படின்றது தான் கண்ணமட்ட காட்டுவாங்க. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுல அந்த ஒரு வேதனை எப்பயுமே இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்கப்புறம் அந்த டியர்ஸ் எல்லாமே ஒரு ஹாப்பியான ஒரு டியர்ஸா மாறும். உங்களோட சோகம் எல்லாமே ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்டா மாறும். அது வந்து கடவுள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மிராக்கிள் கண்டிப்பா கொண்டு வரதான் செய்வாங்க. என்னோட லைஃப்ல அந்த மிராக்கிள் நடந்திருக்கு. எல்லாரோட லைஃப்லயும் அந்த மிராக்கிள் நடக்கதான் செய்யும். அந்த நம்பர் பார்க்கக்கூடிய ரீசனே அதுதான். லைக் ரியாலிட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப புரிய வைக்கும். நிறைய கஷ்டங்கள் படுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க இந்த விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெஃபினெட்லி அது மூலியமா உங்களோட லைஃப்ல சக்சஸ்ன்ற பாத்வே கண்டிப்பா கிடைக்கும். உங்களை வந்து கடவுள் எந்த விதத்திலையும் நீங்க ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு டைமண்டை எப்படி வந்து ஷேப் பண்றோமோ அது மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ லைக் அந்த டைமண்டை ஷார்ப் பண்ண அது எப்படி ஒரு ஒளி வீசுமோ அது மாதிரி தான் கடவுள் நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒளி வீசுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. நான் இப்போ நிறைய பேர் வந்து லைக் என்னோட வீடியோஸை பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்றீங்க, உங்களோட வீடியோஸ் பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கு, நீங்க பேசுற விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க உங்களுக்கு என்னோட பேசுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவ்வளோ விஷயம் நான் கோத்ரூ ஆயிருக்கேன். நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்னோட லைஃப்ல நான் வந்து கோத்ரூ ஆயிருக்கேன். நான் நிறைய கஷ்டங்களையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனாலதான் எனக்கு அது புரியும். ஒரு பர்சன் இப்போ நீங்க நார்மலா என்கிட்ட ஒரு பர்சன் ரீடிங் கேட்க வரீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோ நீங்க வந்து கோத்ரூ ஆயிருக்கீங்க உங்களோட லைஃப்ல, ஒரு விஷயத்த நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னால அதை ரெசனேட் பண்ணி பார்க்க முடியும். லைக் இவங்களோட லைஃப்ல அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ஒரு சில பிரச்சனை இருந்திருக்கும், அவங்க மனசுல அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்றது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். என்னால் அது உணர முடியும். ஸோ இங்கே அஸ் அ ரீடராக மட்டும் இல்லாமல் எமோஷனலாகவும் என்னால் வந்து உங்களோட விஷயத்த வந்து கம்ப்ளீட்டாக என்னால் அப்சர்வ் பண்ண முடியும். நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் எப்படி கோத்ரூ ஆயிருப்பீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனை அந்த மூமெண்ட்ல இருந்திருக்கும் அப்படின்றத ஐ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ அதனால தான் ஒரு சில ரீடிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பேடாக வந்தாலும் அதை உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்ல நான் கன்வே பண்ணுங்கிறதுக்காக நான் உங்களை மோட்டிவேட் பண்ண தான் நான் செய்கிறேன். ஏன்னா எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு சொல்யூஷன்றது கண்டிப்பாக இருக்குது. அந்த சொல்யூஷன்றதை வந்து தேடுறது தான் லைஃப். அதில் தான் கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கேமாக இருக்கட்டும், அந்த ஒரு மிராக்கிளாக இருக்கட்டும், அது கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. என்னைக்கு யாருக்காகவும் உங்களோட யூனிக்னஸை நீங்கள் வந்து விட்டு கொடுத்துறாதீங்க. கலியுகோட டைம் பீரியட் தான். நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் நிறையாவே இருக்காங்க. பட் நம்மள மாதிரி ஒரு சில இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸான ஒரு பீப்புளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பீப்புள்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப இதெல்லாம் வந்து ஒரு யூனிக் கேட்டகரி மாதிரி ஆகிப்போச்சு. அதனால உங்களோட தனித்துவத்தை வந்து என்னைக்கும் விட்டுறாதீங்க. கடவுள் மேல இருக்க நம்பிக்கையை என்னைக்குமே வந்து விட்டுறாதீங்க. கடவுள் வந்து என்னன்னா உங்களுக்கு நிஜ வாழ்க்கை என்னவோ அதை தான் வந்து காட்டுறாங்க. அதை வந்து நிஜ வாழ்க்கையை காட்டும் போது நமக்கு அது ஒரு டஃப்பான ஒரு கேமா தான் இருக்கும். ட்ரஸ்ட் மீ. அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல வரக்கூடிய ஒரு அப்ஸ்கேலா இருக்கட்டும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பிளெஸிங்ஸா இருக்கட்டும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க கண்டிப்பா வந்து ஜெயிக்க தான் செய்வீங்க. நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அந்த லெவல் உங்களுக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். அது நீங்க எதிர்பாராமலே அந்த விஷயம் அன்எக்ஸ்பெக்டட் வேலை அது உங்களுக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். ஸோ பிலீவ் ஆன் த காட், பிலீவ் ஆன் த ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் பி பாசிட்டிவ். ஓகேங்களா? ரொம்ப எவ்வளவுக்குள்ள உங்களால பாசிட்டிவா இருக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள பாசிட்டிவா இருங்க. நெகட்டிவ் டேஸ் அண்ட் நெகட்டிவ் டைம் வரும்போது எவ்வளவுக்குள்ள ப்ரேயர்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள நீங்க வந்து ப்ரேயர்ஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியும் நான் நெகட்டிவ் ஃபேஸ் நான் கோத்ரூ ஆகும்போது எனக்கு நான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் அப்படின்னா த மேனிஃபெஸ்டேஷன், த ப்ரேயர்ஸ், அதுதான் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எவ்ரி டைம் அந்த நான் ப்ரேயர் என்ன ரொம்ப அந்த ஒரு நம்பிக்கையோட நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ப்ரே பண்ணும்போது என்னோட லைஃப்ல மிராக்கிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் செஞ்சிச்சு. மிராக்கிள் ஸ்டார்ட் ஆகலன்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் அதே மாதிரி ஐ ஒன்ட் சே தட் நான் கஷ்டம் தான் பட்டிருக்கேன் என்னோட லைஃப்ல, நான் கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சிருக்கேன், லைஃப்ல குட் டேஸே இல்லை அப்படின்னு நான் சொல்ல போறது கிடையவே கிடையாது.
தட் இஸ் ஆல்சோ எ பார்ட், திஸ் இஸ் ஆல்சோ எ பார்ட். லைஃப்பில் ஹாப்பியான டேஸ், ஹாப்பியான மூமெண்ட் கடவுள் எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஃபீல் கிராட்டிடியூட் ஃபார் தட். ஸோ இங்கே நான் வந்து கன்வே பண்ணுற மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட இந்த லைக் வீடியோவாக இருக்கட்டும், என்னோட என்டையர் வீடியோவாக இருக்கட்டும், என்னோட என்டையர் சேனலாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவிட்டின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து லைக் கடவுள் இருக்காரு, கடவுளோட மிராக்கிள்ஸ் கண்டிப்பாக அவங்களோட எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து கரெக்டான டயத்தில் அது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் என்னோட மெயின் மோட்டோவே. எதை பற்றியும் நீங்கள் வந்து பயப்படுற அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் வந்து உண்மையாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா கடவுள் கண்டிப்பாக எல்லா மூமெண்ட்லேயும் வந்து உங்களை காப்பாற்ற தான் செய்வார். லைக் நான் ஒரு 2 எக்ஸாம்பிளான ஒரு சுச்சுவேஷன்ஸ் என்னோட லைஃப்பில் நடந்தது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். நீங்களும் நிறைய பர்சன்ஸ்னால நிறைய விஷயங்கள் கோ த்ரூ பாயிண்ட் வந்திருப்பீங்க. ஸோ இது எல்லாமே கடவுள் உங்களுக்கு வந்து காட்டுறது தான், உண்மை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுறது தான். ஸோ தட் நீங்கள் அடுத்து உங்கள் லைஃப்பில் என்றைக்கும் ஏமாந்துடக்கூடாது, திருப்பி அதை சைக்கிள் பேட்டர்னில் நீங்கள் சிக்கிடக்கூடாதுங்கிறக்காக தான் கடவுள் உங்களுக்கு வந்து காட்டுறாரு. ஸோ இதுவுமே ஒரு பிளெஸிங்ஸாக எடுத்துக்கோங்க. எல்லா நாளும் நம்மளோட நாளாக இருக்க போகிறது கிடையாது. சம் டேஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேட் டேஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு நல்ல நேரத்துலையும் கடவுளை நம்ம கூப்பிட்றோமோ, கெட்ட நேரத்துலையும் நம்ம கடவுளை கூப்பிட்டு தான் ஆகணும். அவங்க மேலே அந்த ஒரு பிலீஃபை வச்சு தான் ஆகணும். ஸோ யூ வில் டெஃபினெட்லி கெட் த சக்ஸஸ் தட். மிராக்கிள்ஸ் கண்டிப்பாக நடக்குங்க, நடக்காமலாம் இருக்க போகிறது கிடையாது. 11 பார்க்கும்போது ரியாலிட்டி செக் என்னன்ற விஷயத்த புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை ஒரு ரியல் ஹீரோவாக அதை மாற்றும். ஸோ ஆனால் அந்த ஜேர்னி டஃப்பான ஒரு ஜேர்னியாக தான் இருக்கும். சீரியஸாக அந்த ஜேர்னி டஃப்பான ஒரு ஜேர்னியாக தான் இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, யூ வில் பி த ஹீரோ இன் யுவர் லைஃப். யூ வில் பி த ஹீரோ அண்ட் ஹீரோயின் இன் யுவர் லைஃப். ஓகே, ஸோ யூ வில் பி அச்சீவ் இட். கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ண தான் செய்வீங்க. சக்ஸஸ் என்னவோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ண தான் செய்வீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற வாழ்க்கை அதை கடவுள் உங்களுக்கு கொடுக்க தான் செய்வாங்க. பட் அந்த நம்பிக்கை எப்பயுமே வச்சிருங்க. அந்த நம்பிக்கை யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. அண்ட் உங்களோட தனித்துவத்தை யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற ஒரு லைனில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியோட லைன்லேயே எப்பயுமே நீங்கள் வந்து இருங்க. அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயே நீங்கள் எப்பயுமே இருங்க. கடவுள் நம்மளை வந்து டெஸ்ட் பண்ண தான் செய்வார், ஆனால் கைவிட போகிறது என்றைக்குமே கிடையாது. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். இது என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ். ஐ நோ தட் இது கண்டிப்பாக ஒரு பெரிய வீடியோ, லாங் வீடியோவாக போகும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி தான் லாங் வீடியோவாக போயிருக்கு. ஐ எம் ஸோ சாரி கைஸ். பட் எனிவேஸ் உங்களோட ஃப்ரீ டைம்ஸில் நீங்கள் வந்து பார்க்கணும்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த நம்பர்ஸை பார்க்குற நிறையா பேர் வந்து ஏன் நம்ம இந்த நம்பரை பார்க்குறோம், என்ன இந்த நம்பர் சொல்ல வருது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாமல் இருக்க நிறையா பேருக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஃப்ரீ டைமில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஸோ தட் அவங்களுமே அந்த ஒரு வாரியர் மாதிரி தைரியமாக அவங்க லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணட்டும். பிகாஸ் லைக் அட் த எண்ட் ஆஃப் த கேம் அந்த ரிசல்ட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டுங்கிறப்ப மனசில் எப்பயுமே அந்த தைரியத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா ரிசல்ட் அங்கே பாசிட்டிவா போகிற பாத்வே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சிருவோம்னு தெரிஞ்சிச்சு இல்லை, ஜெயிச்சிருவோம், அவ்வளோதான். அந்த மைண்ட் செட் மட்டும் எப்பயுமே வச்சிருங்க. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு நான் ரிசல்ட்டில் தான் எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகே, ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கா, போகிற பாத்வே எவ்வளோ ஹார்டான ஒரு பாத்வே இருந்தாலும் பரவாயில்ல, ஐ வில் டூ தட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ யூ வில் ஆல்சோ டூ தட். நீங்களும் உங்களுக்கும் அந்த பவர் கண்டிப்பாக இருக்கும். கடவுள் அந்த பவர் உங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. எத்தனையோ பேர் லைக் ஸ்பிரிச்சுவல் லெவலில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் நான் பார்க்குறேன். என்கிட்ட வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து பேசுகிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு யூனிக்னஸோடு நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருங்க. கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட லைஃப்பையும் நிறைய விஷயத்தில் வந்து பிளஸ் பண்ணுவாங்க. அண்ட் காட் பிளஸ் மீ as well. ஓகே, ஸோ கைஸ், see you in the next one and love you all. Take care, bye bye. And definitely யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நம்பர்ஸ் பார்க்குறாங்களோ, ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இங்கே வந்து இருக்கும். அண்ட் ஐ ஹோப் லைக் உங்களுக்கு இப்போயாவது ஒரு சில கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். லைக் எப்பயுமே ஃபீல் பண்ணாதீங்க நான் தான் கஷ்டப்படுறேன், எனக்கு தான் கஷ்டம் இருக்குது அப்படின்னா நினைக்காதீங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அ கேம் ஆஃப் காட். ஓகேங்களா? ஸோ காட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு டாஸ்க் தான். ஸோ அதை கரெக்டாக பண்ணி முடிச்சிருங்க. அதுக்குரிய ரிவார்ட் கண்டிப்பாக அவர் கொடுக்க தான் செய்வார். ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்மளை வேற லெவலில் நம்மளை வச்சுக்கும். வேற லெவல் ஹாப்பினஸ் நம்மளோட லைஃப்பில் அது கொடுக்கும். வேற லெவலான ஒரு எப்படி சொல்கிறது, லைக் ஒரு டாப் நாச் பொசிஷனில் கண்டிப்பாக இருப்போம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் see you guys next time and love you all. Take care. Bye bye.